நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ இருக்க சொசைட்டியில்? அஃப்கோர்ஸ் இருக்குது. முன்னாடி இருந்ததை விடவா? கண்டிப்பாக இருக்குது. ஓகே, முன்னாடி இருந்த யங் கேர்ள்ஸ்க்கும் இப்போ இருக்க யங் கேர்ள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி இருந்த யங் கேர்ள்ஸுக்கும் இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸுக்கும் நான் இப்போ இருக்கிற யங் கேர்ள்க்கு என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களே. பரவாயில்ல, சொல்லுங்கள். நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருப்பீங்களே, உங்கள் அம்மாவோட ஸ்டோரிஸ் அதெல்லாம். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மேபி கொஞ்சம். லைஃப் ஸ்டைல் க்ரோவிங் சேஞ்சஸ். Society is accepting women. That has become now, no? A little bit of society started accepting the things. Yes, women இதெல்லாம் ஓகே தான் பண்ணலாம் அப்படின்றது. Not keeping them locked inside. அது வேணால் இப்படி வந்திருக்கு இப்போதைக்கு. ஓகே, நம்மளோட ஃப்ரீடம் இப்போ இருக்க நிறைய ஃப்ரீடமை கேர்ள்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? டிபெண்ட்ஸ். நோ, ஃப்ரீடம் இஸ் ஃபார் எவ்ரிபடி. கேர்ள்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. தேர் ஆர் பாய்ஸ் ஆல்சோ. ஃப்ரீடம் இஸ் அ காமன் ஃபேக்டர். அதை மிஸ்யூஸ் பண்ணுறது எஸ் பண்ணுறாங்க. நல்லா வச்சுக்கிறவங்க நல்லாவும் வச்சுக்கிறாங்க. ஓகே, நம்ம கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்கணும் இந்த சொசைட்டியில்? எப்படி இருந்தால் நம்மளே பாதுகாத்துக்க முடியும்? நம்மளே பார்த்துக்க முடியும்னா we should know our boundaries. You can go out anywhere, you can do whatever you want to do, but you should know your boundaries. There is a limit for everything. You should know your limit. அவ்வளோதான், இதுதான் இங்கே தான் அப்படின்னு உங்களை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா you can be safe.